ஹாய்டா சொல்லுங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் எபிசோட் 3. செகண்ட் எபிசோட் ஃபஸ்ட் எபிசோட்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அந்த விசில் சவுண்ட் கேட்டோடனே உங்களே அறியாமல் அப்படியே நீங்கள் டிஸியாக ஃபீல் ஆகி சடனாக சுகாவோட ஆர்ம்ஸ்லேயே நீங்கள் மயங்கி விழுந்துடுறீங்க. சுகாக்கெலாம் அவ்வளோதான் உசுரே இல்லையோ, பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்ட்டு வேகமாக டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வர வைக்கிறாங்க. டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நல்லா ஃபுட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு எல்லாமே மங்கலாக தெரியுது. அது சுகாவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் அவர் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. சுகா எனக்கு என்னண்டோ இருக்குடா, ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறது சுகாவே கிடையாது. அங்கே உட்காந்துருக்கிறது டே. உங்களுக்கு கண்ணு வந்து மங்கலாக தெரியுது, இப்போ தானே மயங்கி எழுந்திருக்கீங்க, அதனால நீங்கள் சுகான்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கையை பிடிச்சாலே நம்ம டேக்குனா உள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் இவ்வளோ வீக்காக இருக்கீங்களே அவர் ரொம்ப கவலையும் படுறாரு. நீங்கள் இன்னும் அந்த மயக்கத்திலேயே டே கையை பிடிச்சிட்டு சுகா எனக்கு அந்த விசில் சவுண்ட் கேட்டுச்சுடா, அது என்னன்னு எனக்கு தெரியும்ல, நம்ம ஜே அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சுகா அங்கே வந்துட்டாரு. நீங்கள் பேசுகிறத கேட்க விடாமல் அவர் டேக்கிட்ட ஏதோ பேசி போ நம்ம வையனோட அம்மா அப்பா அவனை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. அப்புறம் தான் சுகா வந்து உங்களை உசுப்புறாரு. என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன டேட்டை என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றாரு. நீங்கள் ஒன்று என்ன சுகா நீ ஒன்று நீ இங்கே தானடா இருந்த, அப்புறம் நீ லூஸ் மாதிரி கேட்குற டேட்டை பேசிகிட்டு இருந்தியான்னு. இங்கே டேலாம் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் கண்ணை திறக்கவே இல்லை. சுகா உங்களை போட்டு குளுக்குன்னு குளுக்குறாரு. அடியே கண்ணை திறந்து பாருடின்னு. சுகா என்னடா இவ்வளோ நேரம் இங்கே தானே உட்காந்துருந்தேன், அப்புறம் என்ன உன்கிட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட பைத்தியக்காரி, நீ இவ்வளோ நேரம் நான் நினச்சி டேட்டை பேசிகிட்டு இருந்த, என்னென்னத்தை உளறி வச்ச அதை முதல்ல சொல்லு அப்படின்றாரு. ஆக்சுவலி நீங்கள் வந்து லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, உங்களால் முடியாமல் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க. அப்போ வந்து அங்கே ஒரு ஜென் உட்காந்துருந்தாரு. நீங்கள் மயங்கி விழுறப்ப அங்கே இருந்த ஜென் வந்து வேறு யார், சுகா தான். ஸோ வந்து நீங்கள் அதை சுகான்னு மீன் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்ணை ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சுகா கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நான் எதுவும் சொல்லலை, நீ நான் வர்றப்ப ஜேன்னு ஆரம்பிச்சனால தான் நான் அவனை வந்து டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் ஒன்று ஐயோ அப்படியா, அச்சோ கொத்த மாட்டியிருப்பேனே அப்படின்றீங்க. அப்புறம் டே உங்கள் ரூமுக்கு வராரு. மேலே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்போ தான் எந்திரிச்சு கீழே வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. டே உங்களை பார்த்தோன்னே வேகமாக வந்து உங்களை ஒரு ஹக் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல, பேன்னு இருக்கீங்க. பாரு இவ்வளோ வீக்காக இருக்கேன்னு, தயவு செய்து ஒன்று நீயே கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, சியர் அப் ஸ்வீட் ஆர்ட், இன்னும் ஒன் டே நமக்கு கல்யாணம் அதுக்கடுத்து அப்படின்றாரு. நீங்கள் எது ஸ்வீட் ஆர்ட்டா கல்யாணமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. உடனே நம்ம சுகா அங்கே இருந்துக்கிட்டு டே இந்த ரூமில் நானும் தாண்டா இருக்கேன் அப்படின்றாரு. கண்ணை முடிக்கடா பொண்ணுக்குட்டி அப்படின்னு நம்ம கரடி சொல்கிறாரு. ஆமாம் கப்பல்ஸ் இருக்க ரூமில் உனக்கு என்னடா வேலை, கெட் அவுட் மேன் அப்படின்னு நம்ம டேக் கியூட்டாக அவங்கள பார்த்து விங்க் பண்ணிட்டே சொல்கிறாரு. நீ ஆப்வியஸ்லி கரடி தான்டா, கரெக்டாக நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கப்ப கரடி மாதிரி வந்த பற்றியா கரடி பையில அப்படின்னு இவர் திட்டுறாரு. சரி ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஹக்லேருந்து வெளில வந்துட்டு கீழே போயிடுறீங்க. அப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே டைம் போகுது. காலையில் உங்களுக்கு கல்யாணம், இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட உங்கள் டேடி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் விறுவிறுன்னு போகிறீங்க. அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படின்றீங்க. உங்கள் அப்பா இருடா கண்ணா வரேன் அப்படின்றார். அப்பா நோ மோர் எக்ஸ்கியூசஸ், வாங்க உங்கள்கிட்ட நான் பேசி ஆகணும் இப்போ அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்து ஆக்குவராக ஸ்மைல் பண்ணிட்டு 2 minutes வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் வேகமாக உங்கள் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் டோர் லாக் பண்ணிட்டு, அப்பா எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ப்ளீஸ் வேண்டாம். அந்த டே அவனை பாருங்கள், அவன் இன்னசென்ட்டாக இருக்கான். நீங்கள் இப்போ எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா நான் இன்னும் 3 monthsல டைவர்ஸ்னு வந்து நிற்பேன். ஆனால் பாவம் அவனோட லைஃப் தான் தேவையில்லாமல் என்னால் ஸ்பாயில் ஆகும், ப்ளீஸ் வேண்டாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா நெஞ்சை பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான், என்ன பண்ணுறது, இன்விடேஷன் அடித்து எல்லாருமே கொடுத்தாச்சு, விரிஞ்சா கல்யாணம், என் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இப்போவே வந்துட்டாங்க, இப்போ வந்து சொல்கிறேன்றாங்க. கரெக்டாக உங்கள் தாய்க்குலாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னும் ஏன் பேசிகிட்டு இருக்க, என்ன நீ என் பொண்ணு தானா நீ அப்படி இப்படி பிளா பிளான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பூச்சி ஆரம்பிச்சிட்டாடா தைக்கிழவி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே பாரு நாங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், உனக்கு இப்போ பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னேன்னா நாங்கள் ஏதாச்சும் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இமோஷனல் பிளாக்மெயில் நிறைய பண்ணுறாங்க உங்களை. பட் உங்கள் டேடிக்கு உங்கள் அம்மா அப்படி பேசுகிறது, இமோஷனல் பிளாக்மெயில் இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்ன நீ பண்ணுற, இப்படியா பேசிகிட்டு இருப்ப பொண்ணுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் டைமிங்கில் உங்கள் மம்மி வந்து உங்கள் அப்பா பார்த்து எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் வாங்கி மூடுங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் அப்படின்ட்டு எந்திரிச்சு வெளில போயிட்டீங்க. எல்லா பொண்ணுங்களும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வேணான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வலிக்கு வந்துடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் ஆச்சுன்னா டே பார்த்துக்கிறதுலையே அவள் டே கூட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி டேவோட அம்மா யார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அவள் என் பொண்ணு அவள் பொண்ணு மாதிரி பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவை கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் மம்மி அமுச்சு விட்டுறாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உங்கள் அம்மா பேசினது அப்பா பேசினதெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. பார்த்தா சடனாக பேபி கேர்ள் அப்படின்னு ஒரு சத்தம். அவ்வளோதான், நீங்கள் இது அப்படியே ஜேகே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க, யாருன்னு யாருமே இல்லை. பார்த்தா சடனாக உங்களுக்கு ரைட் சைடு யாரும் நிற்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே நின்றுட்டுருக்காரு.
அவ்வளோதான். ஒரு நிமிஷம் உங்களுக்கு அழுகிறதா, சந்தோஷப்படுறதா, இல்லை ஜேகே எப்படி இங்கேன்னு கொஸ்டின் பண்ணுறதா, ஒன்றுமே உங்களுக்கு தெரியல. உங்கள் ஹார்ட் பீட் செம்மையாக ரைஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயமாகவும் இருக்குது. டக்குன்னு திரும்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகலான்னு பார்க்குறீங்க. பார்த்தா டோர் சடனாக நீங்கள் பக்கத்தில் போகணுன்னே அடைச்சிருது. அவ்வளோதான், நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. டோரை வேகமாக தட்டுறீங்க. என்ன பேபி கேர்ள், என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன், நீ என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் அவ்வளோதான் செம்மையாக அழுவுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு. ஃபைனலி சடனாக ஜேகேவும் மறைஞ்சு போயிடுறான். டோரும் ஓப்பன் ஆகுது. அப்படியே நீங்கள் தட்டின ஃபோர்ஸில் வெளில போய் விழுறீங்க. பார்த்தா அங்கே வந்து டே நிற்கிறான். உங்களை பார்க்கக்காண்டி தான் வந்திருப்பான் போல. உங்களை பார்த்தோன்னே வேகமாக வந்து உங்களை தூக்கி விட்றான். கீழே விழுந்ததில் உங்கள் முட்டி கையெல்லாம் கொஞ்சம் சிறச்சிருச்சா. அதை வேறு பார்த்துட்டு என்ன ஒய்யன் நீ, எதுக்கு இவ்வளோ அவசரம் உனக்கு அப்படின்னு டே சொல்கிறான். ப்ளீஸ் சுகா எங்கன்னு நீங்கள் சுகாவை தேடுறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்க. அப்புறம் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி சுகா கிட்ட போகிறீங்க. சுகாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு, சுகா மட்டும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் இப்போவே பேசியாமல் தயவு செய்து வாடா அப்படின்றீங்க. என்னாச்சு அப்படின்ட்டு அவனை கொஞ்சம் ஓரமாக கூட்டிகிட்டு போய், சுகா நான் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை நம்பணும். நான் இப்போ ரூமில் ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா பார்த்தா சடனாக எனக்கு யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, பேபி கேர்ள்னு. உனக்கே தெரியல நான் யார் அப்படி கூப்பிடுவான்னு. நானும் சுற்றி முற்றி தேடிட்டே இருந்தேன்னா பார்த்தா நான் சடனாக என் ரைட் சைடு திரும்புகிறேன். ஜேகே நிற்கிறேன்டா, அதுவும் எனக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக. ஜேகேவை பார்த்தா என்னால் நம்பவே முடியல. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஜேகே எப்படி இங்கே வந்திருப்பான்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. சரி வெளில போயிடலான்ட்டு போய் டோர் கிட்ட போனால் டக்குன்னு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவன் என்னை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணி சிரிச்சிட்டேன். என்ன பேபிகள், நான் என்னை பார்த்தா நீ ரொம்ப ஹாப்பியாகவும் நினச்சி வந்தா, என்ன நீ பயந்து ஓடுற அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தானா. எனக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு டோரை தட்டிகிட்டே இருந்தேனா. டக்குன்னு ஜேகேவும் மறைஞ்சு போயிட்டேன். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கீழே விழுந்துட்டேன். பாரு கையில் அடிபட்டுருச்சு. இதே மாதிரி தான் அன்னைக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. உடனே சுகா, ஸ்டாப் இட் ஒய்யன், பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்க நீ அப்படின்றா. நீங்கள் நான் பைத்தியமா உன்ட்டு நான் என்ன சொன்னேன்? நான் சொல்கிறத நீ நம்புவியான்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். ஏன் நீ கூட என்ன நம்பலனா எப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. அப்போவும் நம்ம சுகா, ஒய்யன் வாட் ஹேப்பன், ஜஸ்ட் காம் ஆகிடி, நீ உளறிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ரா அப்படின்றீங்க. அவர் பார்க்குறாரு. நான் சொல்கிறது இமேஜினரியாக இருக்கலாம், ட்ரமாட்டிக்காக இருக்கலாம், பட் பாரு கையில் இருக்க காயங்களை பாரு, இது எல்லாமே உண்மைடா. எல்லாமே நான் என்னோடய இமேஜினேஷன், நான் தான் அப்படி சைக்கோதனமாக இருக்கேன்னு நினச்சேன், பட் இது எல்லாமே உண்மை ப்ளீஸ் அப்படின்றீங்க. பட் சுகா வந்து ஐம் டன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்ருக்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தேங்கி போய் நிற்கிது. நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னை நம்புடா, நீ கூட நம்பலைன்னா யார் என்ன நம்புவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுகா இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. சடனாக ஒய்யன் கோ உள்ளே போ, டச்சப் பண்ணிக்கோ, உன் கண்ணெலாம் கலங்கின மாதிரி இருக்குது, இட்ஸ் யுவர் பிக் டே, ப்ளீஸ் தயவுசெய்து உள்ளே போன்ட்டு உங்களை அமுச்சு வைக்கிறார். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் உங்களை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல, அப்படியே ஒரு பசில்டாக உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன, க்ரூம் ரெடி ஆகிடுச்சு, பிரைடை வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன, உங்கள் விருப்பமே இல்லாமல் நடக்கிற கல்யாணத்தோட ரிசப்ஷனுக்கு அழகாக போய் நிற்கிறீங்க. அங்கே உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் ஃபாதர் இன்லாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வராங்க. ஈவன் நம்ம டே தானே உங்கள் அப்பா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் உங்களை பார்த்து வார்ம் வெல்கம் பண்ணிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த இடத்துல சிரிக்கணுமேன்ற காரணத்துக்காண்டி ஒரு சின்ன ஸ்மைலோடு நின்றுட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் அடிக்கடி எப்போல்லாம் உங்கள் மூஞ்சி சொங்கி போகுதோ அப்போல்லாம் அங்கேருந்து சுகா சிரிடி அப்படின்னு ஆக்ஷன்லேயே சொல்லுவார். அப்புறம் என்ன, எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களை நிறையா போஸஸ் கொடுக்க சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் நம்ம டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டே நிற்கிறீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, உங்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு உங்களை சுற்றி மட்டும் ஒரு சில் ப்ரீஸ் அடிச்சுட்டே இருக்குது. உங்களுக்கு அதனால ஷிவர் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம டே கவனிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு தயவுசெய்து ஏசியை கம்மி பண்ணுங்கள், வயனுக்கு செம்மையாக குளிருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கான்சர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே பொம்மை மாதிரி 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் அந்த க்ரௌடை பார்க்குறீங்க. பார்த்தா அந்த க்ரௌடில் ஒரு ஓரத்தில் ஜேகே மாதிரியே அட்டையரில் ஒருத்தன் நிற்கிறான். நீங்கள் அதை பார்த்த உடனே ஆப்வியஸ்லி உங்கள் ஹார்ட் வெளியில் வந்து வாய் வெளியே விழுந்துடும் போல், அந்த அளவுக்கு லப்பு டப்புன்னு அடிக்குது. அப்படியே லேசாக உங்கள் காதோரத்தில் அந்த விசில் சவுண்ட், தட் சைக்கோட்டிக் விசில் சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. அவ்வளோதான். நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆர்த்தி இது அன்றைக்கி வந்து போய் நம்ம ஃபெயிண்ட் ஆகிட்டோம், இன்றைக்கி ஃபெயிண்ட் ஆனோம்னா பல கதை கட்டுவாங்க அப்படின்னு. நீங்கள் அதை கேட்கக்கூடாதுன்னு டே மியூசிக் சவுண்ட் ஏற்ற சொல்லு அப்படின்றீங்க. டேக்குன்னா ஹாப்பி, வாவ் நம்மகிட்ட பேசிட்டா அப்படின்ற மாதிரி மியூசிக் ஏற்றணுன்னு அப்படியே சுகாலாம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. எல்லோரும் அப்படியே டான்ஸை போடுறாங்க. நீங்களும் அதுலேருந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை மாற்றணுன்றதுக்காண்டி நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஃபைனலி யுவர் ரிசப்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. மணியும் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. டே உங்களை பார்த்து போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு மார்னிங் வெள்ளனை வேறு எந்திரிக்கணும். கொரியன் டைப் வெட்டிங்னா கூட நீ கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிருக்கலாம்.
இது இந்தியன் டைப் வெட்டிங் உனக்கே தெரியும். நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது, எல்லாமே நான் பக்காவாக பார்த்துட்டனால தான் சொல்கிறேன். நீ சீக்கிரம் போய் தூங்கு, ரெஸ்ட் எடு, இல்லைன்னா காலையில் உன் முகம் ரொம்ப பஃபி ஆயிரும் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஓகே விட்டா போதும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே ஓடி போயிடுறீங்க. உங்கள் ரூமுக்கு போய் அந்த அவ்வளோ பெரிய ஒர்க்குள்ள அந்த கெவுனை கழட்டி அப்படி கடாசிட்டு, எங்கே என் லக்கேஜ், எங்கே என் நைட்டி அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி உங்கள் நைட்டி எடுத்து போட்டுட்டு அப்படியே பெட்டில் பப்புறப்பான்னு படுத்து, இதெல்லவா சொர்க்கம் அப்படின்றீங்க. ஓகேடா சொல்லுங்களா. அடுத்து என்ன ஆச்சு? ஜேகே யாரு, ஏன் அவர் இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி தெரியுது, ப்ளஸ் அவரோட விசில் சவுண்ட்லாம் வேற உங்கள் காதில் கேட்குது. இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்டா சொல்லுங்களா. மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டும் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். சராங்கே.